ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒரு கேம் ஆப் பற்றின டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா செல்ஃப் ஏர்னிங் ஆப் தான். ஸோ இந்த ஆப்பில் நம்மளால் பேமெண்ட் வந்து எடுக்க முடியுமா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க பேமெண்ட் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்களா? ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த கேமில் எப்படி ப்ளே பண்ணுறதுங்கிற டீட்டெயில்ஸுமே பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளான கேம் தான். ஸோ அந்த கேம் பார்த்தீங்கன்னா ஈஸியாகவே நம்மளால் ப்ளே பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ஒரு கேம் ஆப் பற்றின ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயில்ஸுமே இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் மட்டும் வாட்ச் பண்ணிக்கங்க. ஸோ ஒரு ஆப் பற்றின டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா நீங்களுமே பார்த்தீங்கன்னா அந்த ஆப் பற்றின டீட்டெயில்ஸை ஒரு டைம் ஒன்றா செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ஓகேவா இருந்துச்சுன்னா மட்டுமே ட்ரை பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் இந்த ஆப்க்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக ப்ளே ஸ்டோர் போகும். ப்ளே ஸ்டோரில் இந்த ஆப்க்கான ரிவ்யூஸ் அண்ட் ரேட்டிங் எல்லாமே உங்களால் பார்த்துக்க முடியும். ஸோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே ஒரு டைம் நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுங்கள். இன்ஸ்டால் பண்ணிட்டு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ணுற மாதிரி ஸ்டெப்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களோட கூகுள் அக்கௌண்ட்டை வச்சு லாகின் பண்ணுற மாதிரி ஸ்டெப்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ உங்களோட கூகுள் அக்கௌண்ட்டை வச்சு நீங்கள் லாகின் பண்ணிடுங்க. லாகின் பண்ணதும் பார்த்தீங்கன்னா ஆப்க்கான இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ இந்த ஆப்பில் நம்ம எப்படி கேம் வந்து ப்ளே பண்ணலாம் அப்படிங்கிறது இப்போ பார்த்தலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஆப்பில் ரொம்ப ரொம்ப சிம்பிள் கேம் தான். ஒரே ஒரு கேம் தான் இருக்குது. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா ப்ளே ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் இந்த மாதிரி பேஜ் வந்துட்டு வரும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இந்த கேம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணியிருப்பீங்க. ஸோ நீங்கள் இந்த ஒரு ஆப்பில் ப்ளே பண்ணிங்கன்னா நல்ல பாயிண்ட்ஸை வந்து உங்களால் எடுத்துக்க முடியும். ஸோ இப்போ நம்ம ப்ளே பண்ணிகிட்ருக்கோம்ல, இந்த மாதிரி தான் ஒவ்வொரு கலரில் இருக்கிறதும் கரெக்டாக வந்து ஒவ்வொரு இதில் செட் பண்ணணும், அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி கேமை நீங்கள் ப்ளே பண்ணும்போது ஈஸியாக பார்த்தீங்கன்னா உங்களால் பாயிண்ட்ஸ் வந்து கிளைம் பண்ணிக்க முடியும். அந்த பாயிண்ட்ஸை நம்மளால் கேஷாக வந்து மாற்றிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு லெவல் போகும். ஸோ ஒவ்வொரு லெவல் போக போக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த கேம் வந்து டஃப்பாக வந்து கொடுப்பாங்க. ஸோ டஃப்பாக வரும்போது அதுக்கான பாயிண்ட்ஸுமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஒவ்வொரு லெவலை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி இந்த ஒரு கேம் உங்களால் ப்ளே பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹோம் பேஜில் பாருங்கள், சைடில் டாஸ்க்குன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் இந்த மாதிரி பேஜ் வந்துட்டு ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெய்லி டாஸ்க் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இந்த டாஸ்க் எல்லாத்தையுமே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணும்போது அதுக்கான பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். செகண்ட் பார்த்தீங்கன்னா ஹோம் பேஜில் அச்சீவ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒவ்வொரு லெவலை கம்ப்ளீட் பண்ண அதுக்கான பாயிண்ட்ஸ் வந்து இந்த இடத்துல கிடைக்கும். ஸோ அதை பார்த்தீங்கன்னா நீங்கள் ரிசீவ்ங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணும்போது அந்த பாயிண்ட்ஸ் உங்கள் வேலெட்டில் டைரெக்டாக பார்த்தீங்கன்னா ஆட் ஆகும். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களால் எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டை வந்து கிளைம் பண்ணிக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆப்பில் மற்ற டீட்டெயில்ஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பில் ஏர்ன் பண்ண பேமெண்ட் ப்ரூஃபை நான் நம்மளோட டெலகிராம் சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நம்மளோட டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாத யூசர்ஸ் மஸ்ட்டு ஜாயின் பண்ணிக்கங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு கேம் ஆப்பில் வித்ட்ராவல் எது மூலிமா பண்ணலான்னு கேட்டிங்கன்னா பேபால் மூலிமா தான் நம்மளால் வித்ட்ராவல் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ பேபால்லேருந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கரன்சிக்கு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடும். ஸோ பேபால் அக்கௌண்ட் இல்லாதவங்க பேபால் அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய கேம்ஸ் ஆப் பார்த்தீங்கன்னா நான் நம்மளோட டெலகிராம் சேனலில் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ டெலகிராம் சேனலை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு சின்ன சின்ன கேம் மூலிமா நல்ல அமௌண்ட் வந்து எடுத்துக்க முடியும். ஸோ மறக்காமல் நம்மளோட டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பை.